அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு இறுதி பத்தில் சுவர்க்கம் சொல்வோம் என்ற தலைப்பைகளை பேச இருக்கிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும், எல்லா தராவியாக்களையும், எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اعتقنا من النار وادخل الجنة يا رب العالمين. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாமெல்லாம் ரமலானிலே கடைசி 10 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய முழுமையான கூலியை தரக்கூடிய 10ஆக, இறுதி 10ஆக, அதில் எல்லா நற்காரியங்களும், அல்லாஹுடைய வெகுமதிகளும், அல்லாஹுடைய எல்லா சிறப்பு அம்சங்களும் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கக்கூடிய லைலத்துல் கத்ர் ராவு அமைந்திருக்கும் 10ஆக, ஏத்திகாஃப் இரவு அமர்ந்திருக்கும் 10ஆக, இன்னும் ஏராளமான வெகுமதிகள், நோன்பாளினுடைய முழுமையான கூலியை வழங்கக்கூடிய 10ஆக, அது மாதிரி நமக்கு இறுதியிலே பெருநாள் தினமாக சிறப்பு, நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கக்கூடிய ஒரு பெருநாள் தினமும் கடைசியிலே நமக்கு தரக்கூடிய 10ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு வழங்கியிருக்கிறான். அதிலே அதிகமாக துவாவை ஓதிக்கொள்ளுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. அல்லாஹும்ம அத்திகினா மினன்னார். அல்லாஹுவே, நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு செய்வாயா. வஅத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை நுழைய செய்வாயாக என்ற அருமையான இந்த துவா இறுதி 10 நம்ம சுவர்க்கத்தை செல்வோம் என்ற தலைப்புக்கு நாம் எல்லாம் பேசியிருக்கிறோம், கேட்க இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழுமையான இந்த 10 நம்ம சரியான முறையில் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நரக நெருப்பதெல்லாம் பாதுகாப்பு செய்து அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு சொல்வதற்குண்டான ஒரு நாடு தான் 10, இறுதி நாள் 10, ரமலானுடைய கடைசி 10. நம்ம எல்லாம் நம்முடைய நோக்கம் என்ன? இபாதத்துகளை செய்து எல்லா இடத்திலையும் சொர்க்கம் போவதற்கு. அது அந்த நோக்கம்தான் அந்த கடைசி 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். முதலாவது அவ்வளவு ரஹமத்துன் வௌசத்துஹு மஃபிரத்துன் வஆஹிரஹு இத்துகு மினன்னார். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய கடைசி 10ஆக, சோனம் சொல்லக்கூடிய 10ஆக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 10 கடைசி 10 மதீனாவிலே வந்த பொழுது எப்பொழுதுமே இந்த கடைசி 10 பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க, விட்டதாகவே இல்லை. அவங்களுடைய கடைசி கட்டத்திலே, கடைசி வருஷத்திலே 20 நாடுகள் இத்திகாஃப் இருந்தாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு ரமலானை அடையக்கூடிய 10 பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இபாதத்துகள்லாம் எப்படி இருந்திருக்குது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கின்ற பொழுது, இதா தஹல ஆஹிர அஷர், கடைசி 10 நாள் வந்துவிடுமையானால் ஷத்தத்து ஷரா, அவங்களுடைய வேட்டியெல்லாம் இறுக்கமாக கட்டி கொள்ளுவாங்க, வேட்டியை இறுக்கமாக கட்டி கொள்ளுவாங்க. ஹயா லைலா, இரவெல்லாம் ஹயாத்தாக்குவாங்க, இரவெல்லாம் அவங்க அந்த தொழுகக்கூடிய இரவாக, பாவமன்னிப்பு பெறக்கூடிய இரவாக, கால் சிறக்க நீர் சிறக்க நின்று வணங்கக்கூடிய இரவாக அவங்க அந்த கடைசி 10 வறுமையானால் அவங்க இபாதத்தில் முடுக்கி விடுவாங்க. வயக்கல்லா அகலா, அவங்களுடைய குடும்பத்தை அவங்க என்ன செய்வாங்க? எழுப்புவாங்க, ஏவுவாங்க.
இந்த சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் அதிகமாக குடும்பத்தார்களிடம் இந்த அதிகமான முறையிலே நீங்கள் அல்லாஹ் நெருங்கக்கூடிய ஒரு நாளாக, நெருங்கக்கூடிய கடைசி ரமலானுடைய 10ஆக அதில் இத்திகாஃப் இருக்கிறது, லைத்துல் கத்ராக இருக்கிறது. அனைத்து நன்மைகளும் அடைவதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தார்களை ஏவுவாங்க, அதை பற்றி சிறப்பட்டு சொல்லுவாங்க. அது மூலமா உலக மக்களுக்கு கடைசி கியாமத்தில் வரக்கூடிய எல்லா உம்மத்துகளுக்கும் படிப்பினை பெறக்கூடிய அந்த 10ஆக அவங்களுடைய அமல் எல்லாமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவெல்லாம் ஹயாத்தாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு 10ஆவது நாள் தான் நம்முடைய அந்த கடைசி 10உடைய நாளாக இருக்கிறது. அதில் சரியான முறை நம்ம எல்லாம் தொழுது ஏத்துக்காஃப் இருந்து ஏத்துக்கதிராக அடைந்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக சூனம் நுழைந்து விடலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாம் அனைவர்களையும் பதில் சுகதாக்களுடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபா பெருமக்களுடனே இமாம் பெருமக்களுடனே நாம் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை சங்கமிக்கும் பாக்கிய தருவானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான கடைசி 10 நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நாளை நம்ம என்ன செய்வோம்? நேரங்களை காலங்களை பஜாரிலே டைம் பாஸிலே கழித்து விடாம, மற்ற ஏனைய நாட்களை போல நம்ம எண்ணி விடாம, மற்ற முந்தைய 1வது 10 2வது 10 இருந்தது மாதிரி இருந்து விடாம, அப்படியே நம்ம இபாதத்தில் அதிகமாக நம்முடைய ஒரு ஸ்டெப் அதிகமாக எடுத்து இரவெல்லாம் தராவியா தொழுது நஃபிலான வழக்கங்களை புரிந்து அதிகமான குர்ஆன்களை ஓதக்கூடிய இரவாக ஹயாத்தா ஆகக்கூடிய இரவாக, அதாவது ஒற்றப்படை இரவுகளிலே லைத்துல் கத்ராவு இருப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கின்றார்கள், அந்த 21, 23, 25, 27, 29 இந்த நாட்கள், அது மாதிரி பெருநாளுடைய நாட்கள் சிறப்பான நாட்கள், லைத்துல் கத்ருடைய ராவாக இருக்கிறது. அது மாதிரி கடைசி நாள் பூராம ஏத்திகாஃப் இருந்து அதிகமாக நம்முடைய அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெறக்கூடிய ஒரு கடைசி 10ஐ நாம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுத்து விட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கையிலே இந்த வாய்ப்பை போன்று எந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இல்லைங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நான் பேசக்கூடிய நீங்கள் வீடியோக்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த வருடம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் நோன்பு மாதம் வரும், ஆனால் நமக்கு கேரண்டி இருக்குதா? சொல்ல முடியாது. எனவே கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய இந்த வாழ்க்கை சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனமான ஒரு நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. புத்திசாலித்தனமான ஒரு சாமர்த்தியமான நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பெறக்கூடியவளாக ஆக வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். எனவே அழகான இன்னும் ஒரு நாளிலே நம்ம நெருங்கக்கூடிய அந்த இறுதி 10 அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா லைத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதத்தை விட ஒரு சிறப்புக்குரிய ராவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 தான் இந்த நாளில் நமக்கு வந்து விட்டது. அல்லாஹ் தந்து விட்டான். 1000 மாதம், 1000 மாதத்தை விட 83 வருட காலம் வாழுவோமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அந்த 83 வருட காலமும் இவ்வாறு செய்யுமா என்று சொல்ல முடியாது. அந்த 83 நாளிலேயும் நம்ம பொய் சொல்லாம வாழ முடியுமா என்று சொல்ல முடியாது. 83 வருஷமும் நம்ம குர்ஆன் ஓதிக்கொண்டு இருப்போமா, இல்லை நீதமான வாழ்க்கையை வாழ்வோமா, நம்ம தப்பில்லாம தவறில்லாம பாவம் செய்யாம இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா தப்புகள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் தவிர்த்திருந்து ஒரு 84 வருட காலம் நாம இவ்வாறு செய்த என்ன நன்மையோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த 84 வருட காலம் வாழ்ந்த எவ்வளவு நன்மையோ அந்த சிறப்புமிக்க பாக்கியமா நாடு நம்ம நெருங்கி கொண்டு விட்ட சகோதரர்களே, எந்த ஒரு உம்மத்துகளுக்கும் எந்த ஒரு விமானங்களுக்கும் கிடைக்கப்படாத ஒரு மிக அற்புதமான அந்த தினம் லைத்துல் கத்ருடைய ராவு, அற்புதமான தினம். அதை எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் சொல்லி சிறப்பு அந்த எடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த லைத்துல் கத்ருடைய ராவுகளில் மலக்குமார்கள் இறங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கினார்கள். நம்ம யாரெல்லாம் திக்ர் செஞ்சு ஸலவாத் ஓதி கொண்டிருக்கக்கூடிய வீடுகளில் அப்படியே அவங்க இறக்கைகளை விற்கப்பட்டு அப்படியே இரக்கமான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கி, பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உருவாக்கி அல்லாஹ் இடத்து துவா செய்யக்கூடிய ஆமீன் சொல்லக்கூடியவங்களாக எல்லா வீடு பட்டி தொட்டி வீடுகள்லாம் வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்வோம்?
நல்ல பள்ளிவாசல்களில் வீடுகளில் நம்ம வீதிகளில் சுத்தமாக மொத்தமாக வைத்து கொண்டு குளித்து புத்தாடைகளை அணிந்து அந்த 10 நாளும் பெருநாளை இதை போன்று நம்ம எல்லாம் வெகு ஜோராக நம்ம ஒரு நல்ல ஒரு ஆக்ரோஷமாக ஒரு வீரதீரமாக எல்லா இடத்துல இவ்வாறு செய்வதற்கு துணிச்சலோடும் பயபக்தியோடும் நல்ல ஆர்வமோடும் நல்ல ஒரு திடகாத்தத்தோடும் நம்ம அந்த நாட்களிலே என்ன செய்வோம் என்று சொன்னால் குறைஞ்சு மார்க்கெட்டுக்கு போகிறோம், துணி எடுக்கிறோம், பெருநாளுக்கு உண்டான தயாரிப்பு எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம ராவு காலங்களில் இவ்வா செய்யக்கூடிய தொழுகைகளை நம்ம என்ன செய்யணும், பாராமுகமாக விட்டுவிடுகிறோம் சோதரர்கள். ஆனால் அந்த நேரத்துக்கு கதிர் அடையக்கூடிய அந்த தன்மை எது இருக்குன்னு சொன்னால் ஐவேளை தொழுகை, குர்ஆன் ஓதுவதிலே, தராவி தொழுவதிலே, நோன்பு நோற்பதிலே, தான தர்மம் செய்வதிலே, ஈத்திகாப்பு இருப்பதிலே, ஏத்துக்கதை இரவை தேடுவதிலே, இதில் தான் அந்த சிறப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சிறப்பை விட்டு தீனுடைய துனியாவுடைய காரியங்களுக்காக வேண்டி அந்த நாட்கள்ல நம்ம சென்று விட்டோம், காலத்தை கடத்தி விட்டோம் என்று சொன்னா அந்த சிறப்பு அடைய முடியாத சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேட்டிகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அல்லாஹ் இடத்திலே அவங்க இபாதத்தின் பக்கம் முடுக்கிவிட்டு குடும்பத்தார்களை ஏவிட்டு உலக முஸ்லிம்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார்கள் என்று சொன்னா அது அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நாளாக இருக்கிறது, சோனம் போகக்கூடிய நாளாக இருக்குது. அதிகமான முறையிலே அல்லாஹும்ம அஅதிகினா மினன் நார் துஆ ஓதக்கூடியவங்களா நாளாக இருக்குது. எல்லா நேரங்களிலையும் அதிகமான சர்வாத்துகளை திக்ருகளை இந்த துவாக்களை ஓதி அது மாதிரி அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபஃப அஃபுன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு நேசிக்கூடியவனா இருக்கிறான். பாவம் மன்னிக்கக்கூடிய இறைவா, பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய இறைவனே, நம்முடைய பாவமெல்லாம் நீ மன்னிப்பாயாக. பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பாவ மன்னிப்பை அவன் நேசிக்கின்றான், பாவ மன்னிப்பு தேடுவதை அவன் விரும்புகிறான். எனவே அல்லாஹ் என்னுடைய பாவங்கள்லாம் நீ மன்னிப்பாயா. அழகான துவாக்கள், ஏத்துக்களுடைய இரவுகள், அது மாதிரி அந்த 10 நாள்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட மதீனாவுடைய வாழ்க்கையிலே எல்லா வருடமும் ஈத்திகாஃப் வந்திருக்காங்க. எனவேதான் பள்ளிவாசல் எல்லோரும் நம்ம எல்லாம் எல்லா மஹல்லாக்களிலுமே ஆண்கள்லாம் பள்ளியில ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பெண்கள்லாம் வீடுகளில் தனி அறைகளில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாவுகளை உருவாக்குவது எதற்காக சொன்னா அது துனியாவை துண்டித்து இறைவன் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு முறைதான் இத்திகாஃபுடைய முறை. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அந்த தீனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி துடித்தாங்க, தியாகமான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி துடித்தாங்க, அதிகமாக நன்மை பெறுவதற்காக வேண்டி, இன்னும் ஷஹீதாவதற்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய தியாகத்தை ஆக வேண்டும், அவங்க அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று துடித்தாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு சஹாபிதான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க எல்லா போர்களிலுமே கலந்து கொண்டாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்த உடனே அவங்க ஆரம்பமாக அவங்க வீட்டில் தங்க வைத்து அதிலிருந்து தான் மஸ்ஜிதுல் குபால சொல்லக்கூடிய பள்ளிவாசலை கட்டினாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா மக்கள்லாம் சேர்ந்து. அப்படிப்பட்ட அந்த சஹாபி அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி தோழர் எல்லா போர்களிலுமே கலந்து கொண்டு இறுதியிலே அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு கடைசியா போர் காலங்களிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைசி கட்டத்திலே யஹூதி நஸ்ராக்களுடைய இடத்திலே போர் செய்யக்கூடிய அந்த கடைசி போர் அவங்க 84வது வயதிலே தனி ஊனக்கூடிய வயசிலே வாளை ஏந்தி விட்டு யசீது என்ன சொல்லக்கூடிய நபித்தோழருடைய தலைமையிலே அவங்க என்ன செய்யறாங்க, போருக்கு செல்கின்றார்கள். தடி ஊனக்கூடிய வயசிலே அவங்க ஆர்வமான வாளை ஏந்தி கொண்டு வந்து சொல்கின்றார்கள், நானும் இந்த போரிலே கலந்து கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், கடைசி கட்டத்திலே நீங்க என்ன செய்வீங்க, யஹூதி நஸ்ராக்களுக்கு நீங்க அந்த கடைசி யுத்தம் செய்வீங்க, அது எல்லா பாவங்களும் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க அந்த போராக இருக்கிறது. அந்த போரில் எல்லாம் நீங்க யார் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு வெகுமதிகளை தருகிறார் என்று சொல்வது நான் அது காதால் கேட்டிருக்கேன். எனவே தான் எல்லா போரிலும் கலந்து கொண்டேன், அந்த போரிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தலைவர் யசீது என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வயதாகிவிட்டதே, நீங்க வீட்டிலேயே இருந்து விடலாமே, 80-84 வயதாகிவிட்டதே, நீங்க எப்படி போய் நீங்க நடப்பதற்கே சிரமமா இருக்குது,
அப்படி இருக்கும்போது எப்படி போர் செய்வீங்க, போர்ல எப்படி கலந்து கொள்வீங்க, எப்படி அதை சமாளிப்பீங்க கேட்டதற்கு, இல்லை எனக்கு போர் செய்யக்கூடிய தாக்கத்து இருக்குது, நான் சமாளிப்பேன், கலந்து கொள்வேன். அப்படி ஒரு கால் எனக்கு ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இடையில கூட நான் ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னா நீங்க என்னை சுமந்து கொண்டே போங்க, எங்கு போர் செய்கின்றீர்களோ அந்த இடத்துல வைத்து என்னை மறவு செய்து விடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் பூராவுமே. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோருடைய தாய்மார்களே, அவங்க வாழ்க்கை அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தை அவங்களுடைய கடைசி கட்டத்தை ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையில கலந்து கொள்ளணும், பாவமெல்லாம் மன்னிக்கணும், நம்ம ஒரு தியாகியாக எல்லா இடத்துல நம்ம சேர்ந்து கொள்ளணும், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவங்க அடையணும் சொல்லி அவங்க என்ன செய்கின்றார்கள், அப்படியே அந்த இடத்துல இஸ்தான்பூரிலே அந்த இடத்திலேயே அவங்க இடையில இறக்கின்றார்கள். எல்லோரும் குளிப்பாட்டி ஜனாசா தூக்கி கொண்டு சென்று அந்த இஸ்தான்பூரிலே அவங்க அடக்கம் செய்கின்றார்கள். அவங்க நீர்த்த பிரகாரமே ஆசைப்பட்ட பிரகாரமே அவங்க இறுதி முடிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகிறான். இதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை, முன்னோருடைய வாழ்க்கை, அவங்க அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி எப்படி கடைசி கட்டத்திலேயும் அவங்க அடைந்து நன்மைகளை அடைந்து கொள்கின்றார்கள். இப்படிதான் ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுடைய வரலாறும் வாழ்க்கையிலே அந்த சந்தர்ப்பத்தை அவங்க இறுதி கட்டத்தை எப்படி பயன்படுத்துவாங்க, நன்மையான விஷயத்தின் பக்கம் தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நாள் தான் கடைசி 10, ரமதானுடைய கடைசி 10 மிக அற்புதமான ஒரு நாள். நேற்றுக்கு 84 வருடங்கள் இபா செய்த நன்மை, ஈத்திகாஃப் இருந்த எவ்வளவு நன்மை, அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய, நம்ம நோன்பு வைத்த வெகுமதிகள்லாம் அல்லாஹ் தரக்கூடிய, பெருநாள் தரக்கூடிய அந்த கடைசி 10 நாளுடைய சிறப்பு சொன்னால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய வெகுமதிகள், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், இபாதத்திலே அதிகமான இபாத்துகளை செய்து, ஐவேளை தொழுது, குர்ஆன் ஓதி, திக்ர் ஃபிக்ர் செய்து, அதிகமான நம்ம துவாக்களை அல்லாஹ் இடத்தை துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஏராளமான தேவைகள் உள்ளவர்களாக இருக்கிறோம். வியாபாரங்களால் அழிந்து கொண்டிருக்கிறது, விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு கீழே போயிட்டு இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நம்மளால கஷ்டங்கள், சிரமங்கள் ஒவ்வொரு நாளுக்கு படிப்படியாக கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய தேவையை, நம்முடைய சிரமங்கள், நம்முடைய அவசிய தேவையெல்லாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாம் அந்த நாளை பயன்படுத்தி அதிகமான நம்முடைய அல்லாஹ் இடத்திலே பரக்கத்துக்காக வேண்டி, வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்காக வேண்டி, வியாதியெல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி, நம்முடைய வீடுகளில் பரக்கத்து அருள் கொடுப்பதற்காக வேண்டி, மக்கள் எல்லாம், பிள்ளைகள் எல்லாம் பரிசையுடைய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியான அந்த கடைசி ரமதானுடைய கடைசி 10 அவங்க பரிசையெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதம், அடுத்த மாதம் பெரிய 11, 12 காலேஜ் உள்ள அவங்கெல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. நோன்புக்கு பிறகு 7வது, 1வது, 3வது, 9வது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பரீட்சை நடக்க இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளுக்கு நல்ல வியாபசக்தி கிடைப்பதற்கும், நல்ல ஆர்வமான படிப்பதற்கும், ஒழுக்கமான பிள்ளைகள் ஆவதற்கும், தீன் பிரகாரம் வாழக்கூடிய பிள்ளைகளை படிப்பதற்கும் அவங்களுக்காக அதிகமாக துவா செய்யணும். பெற்றோர்கள் அவங்களுக்காக துவா செய்கின்ற பொழுது நல்ல ஒரு நேரம், அந்த தகஜத்து நேரங்களில், நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் பிள்ளைகளுக்காக வேண்டி, நல்ல படிப்புக்காக வேண்டி, நல்ல யாவசக்திக்காக வேண்டி, நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் ஆவதற்காக வேண்டி, ஒழுக்கமான பிள்ளைகள் ஆவதற்காக வேண்டி, நம்ம நல்ல அவங்க படித்து பட்டதாரிகளுக்காக வேண்டி நம்ம அதிகம் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பம், துவா செய்யக்கூடிய வாய்ப்பு, கபூலாகக்கூடிய நேரம், காலகாலங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அதிகமான எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு நம்ம அதிகம் துவா செய்ய வேண்டும். அவங்க சாலிகான மக்களாக ஆகட்டும், அதே போல் நம்முடைய வயதானவர்கள், பெற்றோர்கள் ஒரு ராகத்தில்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நோயாளிகள் அதிகமாக நோயாளி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நோயாளிகள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியம் பெறுவதற்காக வேண்டி பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த பந்தத்திலே நிறைய பேர் நோயில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு அவங்க மருத்துவம் பார்ப்பது கூட வசதி இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தாயும் பெற்றோர்கள், வயதானவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் நம்ம அல்லாஹ் இடத்தை அதிகம் கையேந்தக்கூடிய தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் நம்ம மறந்துடாமல் துவா செய்ய வேண்டும்.
அதே போன்று வியாபாரத்துக்காக வேண்டி பருக்கத்துக்காக அதிகமாக எல்லோரும் துவா செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாவதற்காக வேண்டி நம்ம எல்லாம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே நல்ல முறையிலே நம்முடைய எல்லா நோன்புகளும் கபூல் செய்து நம்முடைய எல்லா தராவியாக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து தான தர்மங்கள்லாம் கபூல் செய்து நம்ம கஞ்சிக்காக வேண்டி ஹதியாக்களுக்காக வேண்டி ஏராளமான தான தர்மங்கள் செய்திருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் சாலிஹான அமலா ஆவதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செய்வோம். வல்லோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி பத்தை நம்ம எல்லாம் அடைந்து அதிலே நல்ல முறையிலே இபாதத் செய்து லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வல்லோனத நாம் அனைவர்களுக்கும் எல்லா சிறப்புகளும் சௌபாகியங்களும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்லோனத நாம் அனைவரும் ஆக்கி நரக நெருப்பிலிருந்து எல்லோரையும் பாதுகாப்பு செய்து அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சுஹதாக்கள் சஹாபாக்களுடனே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்ற எல்லோருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.